உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயர் அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலி, என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். இந்த மனித வாழ்க்கையில் வயசான காலத்தில், வயசு ஆகின காலத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த தனிமைங்கிறது ரொம்ப மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம். அதில் என்னன்னு சொன்னால், இக வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சம்சார பந்தத்தில் ஒரு சம்சாரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு அந்த தனிமைங்கிறது சொல்ல முடியாத ஒரு துயரத்தை கொடுக்கும். ஏன்னு கேட்டால், அவனுடைய உடம்புல பலமும் பாக்கெட்டில் பணமும் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு இந்த உலகத்தில் எல்லா நிலைகளிலையுமே அவனுக்கு மரியாதை கிடைக்கும். அது உறவு, தன்னுடைய குடும்பம், இந்த சமுதாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லேருந்தும் அவனுக்கு அந்த அவனுக்கு உண்டான அந்த மரியாதை அவனுக்கு இயற்கையாக அமையும் கிடைக்கும். இவன்கிட்ட பாக்கெட்டில் பணமும் உடலில் பழமும் போய் இருக்கையில் இந்த சமுதாயம் என்ன ஒன்று அப்படின்னு சொன்னால், தன் குடும்பமே மதிக்காது. அப்போ அந்த குடும்பமே மதிக்காமல் போகிற போது இவன் தனிமைப்பட்டு போகிறான். இவன் பிள்ளைகளோ இவனுடைய வாரிசுகளோ இவனை மதிக்காது. அப்போது இந்த பணமும் பலமும் மனபலமும் பணமும் இருக்கிற வரைக்கும் தான், உடல் பலமும் பாக்கெட்டு பழமும் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளெல்லாம் மதிப்பாங்க. இதுக்கே இந்த பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் விட ஒரு கொடுமை என்னென்னா, தன்னுடைய மனைவி இழந்துட்டா அப்படின்னு சொன்னால், அவளுடைய காலம் முடிஞ்சு போச்சு, கணவன் தனிமைப்பட்டுறான் அப்படின்னு சொல்கிற போது, இதெல்லாம் விட மிகப்பெரிய கொடுமை அது. முதல்லையே இந்த பிரச்சனை, பணபலமும் மனபலமும் போயிடுச்சு, அப்போ உடல் பலமும் போயிடுச்சு, அதே வேதனையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது கணவனை சார்ந்து மனைவியும், மனைவியை சார்ந்து கணவனும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது, அந்த வாழ்க்கையே இவங்க 2 பேர் வாழ்கிற வாழ்க்கையை மன கஷ்டத்தோடு தான் வாழ்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் தனிமைப்படுத்துறாங்க. காரணம் என்னென்னா, 2 பேர்த்துக்கு பணப்பழமும் பாக்கெட்டு பழமும் இல்லாததுனால யாரும் மதிக்க மாட்டாங்க இவங்களை. அப்போவே இவங்க தனிமைப்பட்டு போடுறாங்க 2 பேரும். அந்த 2 பேர் தனிமையில் ஒருத்தர் தனிமைப்பட போகிற மாதிரி ஒரு சூழல் இயற்கை வச்சுருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று கணவன் முன்னாடி போயிடலாம், அல்லது மனைவி முன்னாடி போயிடலாம். அப்படி போகும்போது என்னென்னா, யாரோ ஒருத்தர் இதில் தனிமைப்பட்டு போவாங்க. முதல்லையே கஷ்டத்தில் இருக்கிறவங்க இப்படிப்பட்ட சூழலில் ஒன்று கணவனோ அல்லது மனைவியோ மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், மனைவி மறைஞ்சா கணவனுக்கு தனிமை, கணவன் மறைஞ்சால் மனைவிக்கு தனிமை. அப்போது இதில் ஒரு விஷயம் என்னென்னா, கணவன் போயிட்டா கூட மனைவி ஏதோ ஒரு வகையில் அவங்க மனசை தேத்திக்கிட்டு தன்னுடைய மகனோடவோ அல்லது மகளோடவோ இருக்கிற காலத்தை தன்னுடைய கணவனுடைய நினைவோடவே எப்படி சமாளிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், பெண்ணுக்கு மனோபலம் அதிகம், அதனால அவங்க சமாளிச்சிருவாங்க. ஆணுக்கு அப்படி இல்லை, உடல் பலம் தானே தவிர மனோபலம் கிடையாது. அப்போ அப்படி இருக்கிற போது கணவன் மனைவி மறைச்சிட்டாங்க அப்படின்னா, கணவனுக்கு அதை போல் ஒரு பெரிய துன்பம் எதுவும் இருக்காது. ஏன்னு கேட்டால், மனைவியை சார்ந்தே வாழ்ந்தவன். மனைவி இவன் மேலே வச்சுருக்கிற அன்புக்கு பாசம் இதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்க 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அந்யோன்யமாக
வாழ்ந்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மனைவி மேலே கணவனுக்கு அவ்வளோ ஒரு மனைவி சார்ந்துதான் இவன் வாழ்வான். அப்போது அந்த மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மறைஞ்சிட்டாங்கன்னா இவனுக்கு எல்லாமே போச்சு. அதே கணவன் போயிட்டா அந்த மனைவிக்கு மஞ்சள் குங்குமம் மட்டும்தான் போகும், ஆனால் மனோபலம் போகாது. மனோபலம் இருக்குது, ஆனால் இவனுக்கு மனபலமும் போய், கணவனுக்கு மனபலமும் போய், உடல் பலமும் போய், இந்த அவன் சார்ந்து இருக்கிற அந்த நம்பிக்கையும் போய் ஒரு நேரத்தில் வந்து இவனை பார்த்தா அப்படின்னு சொல்லி சொன்னால் இவன் அடையக்கூடிய அந்த தனிமை என்பது, தனிமைங்கிறது வந்து மிக கொடுமையானது. ஒரு நேரத்தில் வந்து இப்போ ஒருத்தரை சார்ந்து தான் வாழ்ந்தாங்கன்னு அப்படிப்பட்ட சூழ்நிலையில். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒன்று பொண்ணு சார்ந்தோ இல்லை பையனை சார்ந்தோ இவங்க வாழும்போது அவங்க ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் அது இவனுக்கு வந்து அது பெரிய அளவில் வந்து இவன் வந்து அதை கற்பனைகளை வந்து நம்மளத்தையும் சொல்கிறாங்களாட்டு இருக்குங்கிற அந்த மன உறுத்தலை இவனை காலி பண்ணும். இது இயல்பான ஒரு தன்மை. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலாம் வந்து மனிதனுக்கு வருது அப்படின்னா, அப்படி ஒரு சூழ்நிலை வர்றதை வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையை தவிர்க்க முடியாத நிலையாகத்தான் இருக்குது இயற்கையினுடைய படைப்பில். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு வந்து ஆதரவாக, நமக்கு வந்து மனோதைரியத்தையும், அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு மனோதைரியத்தையும் மன பலத்தையும் அந்த தனிமையை இருக்கக்கூடிய அந்த கொடுமையும் நமக்கு தெரியாமல் இருக்கணும்னா இறைவன் காலை பிடிக்கிறத தவிர்த்து வேறு வழி இல்லை. அதுக்கு ஆரம்பத்திலேயே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவே நம்ம வந்து இறைவனுடைய பாதையை பிடிச்சி நம்ம பயணம் பண்ண பழகிக்கணுமே தவிர, இப்போ நல்லா இருக்கிறோமே, பொண்டாட்டி நம்மளை கவனிக்கிறா, பிள்ளைங்க நம்மளை கவனிக்குது, நம்ம வச்சுருக்கிற பதவி கவனிக்குது, பணம் கவனிக்குதுன்னு இருந்தோம்னா ஒருபோதும் ஒன்றும் காசுனால தான் நமக்கு ஆபத்து வரும், அந்த பணத்தினால ஆபத்து வரும். அது இல்லைனாலும் ஆபத்து வரும். இல்லாமல் போனாலும் நீ என்னடா வச்சுருக்கிறீன்னு வெளியே துரத்துவாங்க, இருந்தாலும் எனக்கு இருக்கிறத கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணுறாம்பாங்க. அதுதான் வந்து இந்த உலக இயல்பு. அதனால் வந்து நீங்கள் அந்த தனிமையை பின்னாடி வரக்கூடிய தனிமையை முன்னாடியே நினச்சி இந்த இறை வழியில் ஆன்மீக பாதையில் நீங்கள் போகிறதுக்கு முயற்சி எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பாதைக்கு வந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி கஷ்டத்துலேருந்து உங்களுக்கு வந்து இறைவன் வந்து ஒரு விளக்கு தருவான், ஒரு வந்து ஒரு நம்பிக்கையை தருவான் அப்படிங்கிறது வந்து என்னுடைய அனுபவம். நானும் பார்த்துருக்கேன். அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பாதையில் பயணம் பண்ணுங்கன்னு நான் எல்லாத்தையும் இந்த ஆன்மீக பாதைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றேன். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம்.